பிரியமானவர்களே, ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் அவர் நம் வாழ்நாட்களில் கடந்த நாட்களில் செய்த நன்மைக்கெல்லாம் அப்பா சாட்சியாக வந்து சாட்சி சொல்லும்படியாகவும் அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடையும்படியாகவும் இங்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது: தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் ஒரு விசை ஆரம்ப ஜபம் செய்து இந்த ஜப கொடுகை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பிதாவினுடைய சித்தத்தின்படி நடத்தி கொடுக்கும்படியாக கண்களை மூடி நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஒரு விசை எங்களுடைய குறைகளை குற்றங்களை கிருபையாய் அப்பா உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவி எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை அப்பா இந்த இடத்தை சுற்றி நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே, பூசுகிறோம், பாதுகாவல் வைக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஜப கூடுகை நீர் முன் குறித்தீர் தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த 11 மாதங்களாக இந்த வருடத்தில் எங்களை கண்ணின் மணி போல எந்த தீங்கும் அணுகாதபடி எங்களை பாதுகாத்து வந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் கூட இந்த ஜப கூடுகையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசனம் எங்களோடு கூட தங்கி இருக்கணும் அப்பா. அப்பா உம்முடைய வழிகாட்டுதலின்படி அப்பா நீங்கள் அழைத்த அழைப்பின்படி நாங்கள் இதை செய்து கொள்ள கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் ராஜா. அப்பா வர இருக்கிற முன் குறித்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் உடைத்து போட்டு அப்பா துரிதமாக வர கர்த்தர் அவர்களுக்கு முன்பே அப்பா வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நல்ல கால சூழலை அப்பா உருவாக்கி கொடுத்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு முறையாக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கோணலான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேராக்கி கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இங்கே பாடல்களை பாடும் பொழுதும் அப்பா நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுதும் அப்பா நாங்கள் ஒரு மனதின் ஆவியோடு அதை கேட்டு அப்பா அதை எங்கள் இருதயத்தில் வைத்து நாங்கள் பாதுகாக்க ஒவ்வொருவருடைய இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக ஒவ்வொருவருடைய கண்களையும் கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் விருதாவாக வரவில்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாங்கள் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் குறைவில்லாமல் பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து அப்பா ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஜெபிக்க இருக்கிற எல்லாரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஜெப ஆவியை அபிஷேகத்தை அப்பா அளவில்லாமல் ஊற்றும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த ஜெப குடைக்கு விரோதமாக போராடுகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி நாங்கள் அத்தமாக்கி அப்பா நாங்கள் சுட்டரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுது துதி ஆராதனை வேளை. பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன். பாருங்க, என்ன நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு முந்தின வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 13:5 உம்முடைய ரட்சிப்பினால் என்னுடைய இருதயம் கலிகூறுகிறது. பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு நன்மை பாருங்க இல்லையா? இயேசு வந்தது காரணமே அதுதான் பாருங்க. அவர் ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இயேசுங்கிற பேருக்கு அதுதான் அர்த்தம் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அதை எண்ணி நம்ம உற்சாகத்தோடு முழு மனதோடு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம்?
ஒப்பு கொடுப்போம். நம்ம உலகத்தை மறந்துடுவோம். நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்துடுவோம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது பாருங்கள், அது எல்லாம் வெயில் பட்ட பனி போல் என்ன செஞ்சிடும், மறைஞ்சு போயிரும். பாருங்கள், நீங்கள் வரும்போது துக்கமுகமாக வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அன்னாள் அன்னைக்கு தேவ சமூகத்தில் அப்பா அவருடைய இதயத்தை ஊற்றுறது போல் அவருடைய சமூகத்தில் நம்மளும் ஊற்றும் பொழுது பாருங்கள், நம்மளை மறந்து நம்ம ஆவியில் அவரை ஆராதிக்கும் போது பாருங்கள், நம்மளுடைய எல்லா துன்பங்களும் பாருங்கள் எல்லாம் விலகியே என்ன செஞ்சிடும், ஓடிரும். பாருங்கள், அதனால் விசுவாசத்தோடு நாம் ஒரு மனிதன் ஆவியோடு நாம் என்ன செய்வோம், தேவனுடைய நாமத்தை நாம் கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரித்து நாம் பாடல்களை பாடுவோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். இந்த ஆராதனை வேலையை பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்கும்படியாக சகோதரன் வில்சன் கென்னடி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் நான் ஏறெடுக்கிறேன். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வரவேற்கிறேன். நாம் என்ன நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கிறோம் என்பதை சற்று உணரும்படியாக உங்கள் உள்ளத்திலே ஏவுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை கடந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல காத்து வந்த தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. எந்த குறைவும் இல்லாதபடிக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்தி வந்த தேவனை நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கலாம். ஒரு சின்ன நன்மை கூட ஆண்டவர் கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுத்திருப்பார். வேதத்திலே வாசிக்கிறோம், 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் குணமாக்கினார். அதில் ஒரு குஷ்டரோகி மாத்திரம் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி சென்றார். மற்ற 9 பேரும் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு நம்ம நன்றி சொல்லும் பொழுது அவர் உள்ளம் மகிழும் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. சகோதரி சொன்னது போல் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நம்ம மத்தியில் இறங்கி வரப்போகிறார். இந்த வருஷ இறுதிக்குள்ளாக உங்களுடைய காரியங்களை கைக்கூடி வர பண்ணுகிறவர் நம் தேவாதி தேவன். இந்த பாடலை பாடும் பொழுது வானாதி வானங்களும் கொள்ளாதவர் அவர் ஒருவரே. வார்த்தையால் கூட அவரை வர்ணிக்க கூடாதவரா அவர் நம்மத்திலே இருக்கிறார். ஓயாம அவருடைய புகழையும் மகிமையும் பாட எப்பொழுது நம்ம துதியோடு அவரை துதிக்க நம்ம இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி மாத்திரம் நம் வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். நம் தேவாதி தேவன் அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட தேவன் இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே ஆண்டவர் நம் மத்தியிலே இறங்கி வருவாராக. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
பரலோக கவனத்தை இந்த வேளையிலே ஈர்க்க வேண்டும். அப்பாவுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். எப்பொழுதும் அவர் நம் அருகே இருந்தால் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரோடு நாம் மகிமைப்படுவோம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவுன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அதுதானே எப்போதும் நீர் வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விலகாத பிரியாத முன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. எப்போது நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத முன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. பேரன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, வானாதி வானங்கள் கொண்ட ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் வர்ணிக்க கூடாதபடிக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு துதிக்கிறமையா, சோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் இறங்கி வர வேண்டுமாய் நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமையா. என்னுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. வசனம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ ஒரு மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவரே, என் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தத்தையே காணா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ ஒரு மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட கிருபையினாலே இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். வாழ்க்கையிலே அநேக நன்மைகள் ஆண்டவராகிய இயேசு நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் வண்ணமாக தான் இந்த இடத்துல கூடி நம் ஆராதிக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம்.
யோபனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முன் வாழ்க்கையை காட்டிலும் பின் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்தது போல இந்த நாளிலே நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம், தயக்கத்தோடு வந்திருக்கலாம், நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே ஏன் கலங்குகிறாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் வென்றுவிடலாம். பாட்டுத்தாளில் இருக்கக்கூடிய 1வது பாடல், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டு உற்சாகமாக. தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவரும் நீதானே, தடுப்பவர் எவருமே இங்கு இல்லை. கடலையும் காற்றையும் நான் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதிப்பேன். நீர் சகலமும் செய்ய சர்வ வல்லவர் தேவன், உமக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை என்று அவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து பாடுவோம். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைப்பது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன்
தடுப்பவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவர் யார்? தேவனே காரணமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட்ஸ்அப்பில் யூடியூப்பின் வழியாக ஒரு செய்தியை, ஒரு கதையை நான் கேட்டேன். ஒரு வாலிபன், ஒரு மகன் ஒரு ஊழியக்காரரிடத்தில் போய் கேட்டாராம், வேர் இஸ் காட்? கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அந்த வாலிபன் மகன் அந்த ஊழியக்காரரிடத்தில் போய் கேட்டாராம். அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்களாம், உனக்கு வயசு என்னப்பான்னு கேட்டாங்களாம். எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. 25 வருஷமா வேர் இஸ் காட் என்று நீ கேட்கல, ஆனா இப்போ நீ கேட்கிற, ஏன் என்று அவரிடத்துல அந்த ஊழியக்காரர் கேட்டாங்க. எங்க வீட்டில் அதிகமா கஷ்டமா இருக்குது, எதுவுமே எங்க வீட்டில் நடக்க மாட்டுது, ஒரே பிரச்சனையா இருக்குது, நான் என்ன செய்வது என்று தெரியலை என்று சொல்லி தான் வேர் இஸ் காட் என்று கேட்கிறார். அதுக்கு ஊழியக்காரர் சொன்னாராம், உனக்கு நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்தா, ஆண்டவர் கொடுத்தார், நீ அப்ப வேர் இஸ் காட் என்று நீ கேட்கல. நல்ல உடையை கொடுத்தாரு, நீ அப்பொழுது நீ வேர் இஸ் காட் என்று நீ கேட்கல. உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, அப்பொழுதும் நீ வேர் இஸ் காட் என்று கேட்கல. இந்த உலகத்தில் உனக்கு நல்ல சுகம் ஜீவன் எல்லாத்தையும் கொடுத்து உன்னைய வச்சிருக்காரு, நீ அப்போ கூட நீ வேர் இஸ் காட் என்று கேட்கல. ஆனா இப்போ போய் நீ வேர் இஸ் காட் என்று கேட்கிறியே என்ன என்று அவர் மீண்டுமாக அவரிடத்தில் கேட்கும் பொழுதுதான் அவர் சொன்னாராம், தம்பி, எது எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி, எது எடுத்தாலும் இன்னும் ஒன்றும் கூட நடக்கல என்று சொல்லி அவங்க துக்கத்தோடு சொன்னாராம். அதுக்கு மீண்டுமாக அவங்க அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நீ ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடும் பொழுது அவர் உன்னை தேடி வருவாருப்பா என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னாராம். ஆதாம கூட ஆண்டவர் ஒரு நாள் கூட விடல, ஆதாமை தேடி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறார், ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவங்களை தேடிதான் வர்றாரு. ஆனா நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை ஏதோ ஆலயத்துக்கு வர்றோம், ஏதோ காணிக்க போடுறோம், ஏதோ சத்தியத்தை கேட்குறோம், ஏதோ முடிஞ்சு போறோம், அப்படிதான் போய்கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்காக இரத்த சிந்தின தேவன், நமக்காக உயிர் தியாகம் பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை யாருமே உணரல. இந்த வருஷம் 25 ஜனவரி முதல் இப்ப வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல தான் காத்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த குறையும் இல்லாதபடிக்கு
நிறைவாக வழிநடத்தி வருகிறவர். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்து கொண்டுதான் வந்தார். நாங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். அப்படி எத்தனை பேர் இந்த நாளிலே சாட்சி சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. நானும் என் மனைவியும் ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போனது இல்லை. இந்த வருஷம் முழுதும் ஆண்டவர் எங்களை கண்மணி போல காத்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட நாங்கள் சுகமில்லை என்று சொல்லி நாங்கள் படுத்தது கிடையாது. காய்ச்சல் என்று சொல்லி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டது கிடையாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மளோடு வாசம் பண்ணுகிறார், நம்மளோட தான் இருக்கிறார். அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுதுதான் நம்மளை விட்டு எல்லாம் போகும். உங்களுக்கு நல்லா தெரியும், வேதத்தில் சீசர்களோடு ஆண்டவர் படகுல செல்லும் பொழுது பெரிய புயலும் காற்று மழையும் அடித்தது. ஆண்டவர் அமைதியாக தலானியை போட்டு உறங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் சீசர்கள் என்ன செய்தார்கள்? ஐயோ, நாங்கள் மடிந்து போறோமே, உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். ஆண்டவர் எழும்பி கடலையும் காற்றையும் அதட்டினார். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த காற்றும் கடலும் அமைதியாக இருந்தது. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவிசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள், நான் உங்களோடு தானே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுபோலதான் இந்த வருஷம் நம்மளோட தான் ஆண்டவர் இருக்கிறார், நம்மளோட தான் பயணிக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் எல்லாமே நம்மளை விட்டு அகன்று போகும். அதற்கு தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். அது போலதான் இப்ப நம்ம இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஆண்டவர் எவ்வளவோ குறைவின்றி நம்மளை நடத்தி வந்த தேவன், அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக தான் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நானும் என் மனைவி, மாமனார், அருமையான தம்பி 4 பேர் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். காலையில 9:30 மணிக்கு இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒருவரையுமே காணவில்லை, ஒருத்தரும் வரல. ஆனாலும் எனக்குள்ள ஒரு சின்ன இது. ஆனால் என் மனைவி சொன்னா, கண்டிப்பா ஆண்டவர் மக்களை கூட்டி கொண்டு வருவார் என்று சொல்லி அவர் அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு சொன்னாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறா? ஹல்லேலூயா. நம் பாட்டுத்தாளில் உள்ள 3வது பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் முழு உள்ளமே அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கைகளை தட்டி உற்சாகமாக. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படு
படுகொலிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் வேலன் குறைவதில்லை. நம் ஓடினாலும் நடந்தாலும் வேலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த நாளிலே எண்ணின காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற உங்கள் மத்தியிலே வருகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் எல்லாம் நிறைவாக முடிக்க செய்த ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, என் ஜனமே, என்றும் இடற வேண்டாம், யெகோவா தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற பாடலை இன்னும் ஒரு முறை எல்லாரும் எந்திரிச்சு நின்று பாடுவோமா? எல்லாரும் எந்திரிச்சு நின்று இந்த பாடலை எல்லாரும் கைகளை தட்டி இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம்,
தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வலி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வலி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் உட்கார்ந்துக்குங்க. ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஒரு நாய்க்குட்டியும் ஒரு பன்னிக்குட்டியும் ஒரு கதை. ஒரு நல்ல ஒரு தகப்பன்
தன் பையனிடத்தில் போய் ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி ஒன்று வாங்கிட்டு வாப்பா என்று சொல்லி தன் மகனிடத்தில் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாராம். அந்த பையன் போய் கடைக்காரன்ட்ட போய் அந்த நாய்க்குட்டி வாங்குவதற்காக ஒரு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு, பெட் ஷாப்பர் பேக்கை எடுத்துக்கிட்டு கடைக்கு சென்றானாம். கடைக்காரனத்தில் போய், அண்ணே எனக்கு ஒரு நாய்க்குட்டி ஒன்று வேணும் என்று சொல்லி அந்த கடைக்காரத்தில் போய் கேட்டாராம். சரி தம்பி, என்ன நாய்க்குட்டி வேணும்? ஒரு அழகான ஒரு நாய், வெள்ளை நாய்க்குட்டி ஒன்று வேணும் என்று சொல்லி அந்த நாய்க்குட்டியை கடைக்காரத்தில் கேட்ட உடனே கடைக்காரர் ஒரு அழகான ஒரு நல்ல நாய்க்குட்டி ஒன்று பணத்தை வாங்கிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்தானா. அந்த பையன் என்ன செஞ்சானா, அப்பா சொன்னது போல் நாய்க்குட்டியை வாங்கினோமா வீட்டுக்கு போனோமா என்று இல்லாமல் அந்த நாய்க்குட்டியை வாங்கிக்கிட்டு வர்ற வழியில் வரும் பொழுது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இவனுக்கு ஒரு ஆசை, நாமளும் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டானா. நான் ஒரு 5 ஓவர் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனிடத்தில் கேட்ட உடனே அவனு சொன்னானா, சரி விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த நாய்க்குட்டி பிட்ஸ் பேக்கரை வச்சுட்டு அந்த பையன் விளையாட போனான். அந்த கூட்டத்தில் ஒரு சுட்டி பையன் 2 பயலசுங்க இருந்த, டே அழகான ஒரு நாய்க்குட்டி இருக்குடா, நம்ம விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். கூட வெறுமையாக தானே இருக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு பன்னிக்குட்டியை தூக்கி அந்த கூடையில் வச்சுட்டான். இவன் இந்த பயலுக நாய்க்குட்டி விளையாண்டுக்கிட்டு அங்கிட்டு போன உடனே இந்த பையன் என்ன பண்ணிட்டான், விளையாண்டுட்டு திரும்பி வந்து ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்பா அடிப்பாரேன்னு சொல்லி அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். கூடைக்குள்ளே என்ன இருக்குது? பன்னிக்குட்டி இருக்குது. ஆனால் அவனுக்கு நாய்க்குட்டி இருக்குன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவங்க அப்பாட்ட போய், அப்பா நீங்கள் சொன்னது மாதிரி இருந்தாங்கப்பா, நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா, இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டியை கொடுத்துட்டு அவன் போனான். உடனே அப்பா அதை திறந்து பார்க்கும்பொழுது பன்றி குட்டி கத்திக்கிட்டே வெளியே வந்துச்சான். ஒரே கடுப்பு, ஒரே கோபம். உடனே மகனை கூப்பிட்டு, இங்கே வான்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டு, உன்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. அப்பா நாய்க்குட்டி வாங்கிட்டு வர சொன்னீங்க, நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு. அப்பா நாய்க்குட்டி தான்ப்பா வாங்கிட்டு, பாரு பன்னிக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே பார்க்குறானா, என்னடா நம்ம வாங்கும் பொழுது கடைக்காரன்ட்ட வாங்கும் பொழுது நாய்க்குட்டி தானே வாங்கிட்டு வந்தோம், வீட்டுக்கு என்ன வந்த உடனே பன்னிக்குட்டி ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி ஒருவேளை மேஜிக் பண்ணிட்டானா கடைக்காரன், இல்லை அப்பா எதுவும் பண்ணிட்டாரான்னு அவனுக்கு ஒரே குழப்பம். உடனே இருங்கப்பா நான் போய் கடைக்காரனை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பேக்கை தூக்கிட்டு கடைக்காரனை நோக்கி வரும் பொழுது திருப்பி அந்த பையனை விளாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பன்னிக்குட்டி கூடையை வச்சுட்டு அந்த பையன்கிட்ட அந்த அவங்ககிட்ட போய் கேட்டான், டேய் நான் ஒரு 2 ஓவர் மட்டும் அடிச்சுக்கிறேன்டான்னு. சரிடா விளையாடுறான்னு. உடனே அவன் என்ன பண்ணான், டேய் பன்னிக்குட்டி திரும்பி வந்துருச்சுடா இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிக்குட்டியை எடுத்துகிட்டு நாய்க்குட்டியை திருப்பி கூடையில் வச்சுட்டு விட்டுட்டாயலாம். இந்த பையன் 2 ஓவர் அடித்து முடிச்சுட்டு திருப்பி ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி கடைக்கு அந்த பன்னிக்குட்டியை எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிட்டு நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு கடைக்கு போயிருக்கான். அங்கே போனவொடனே கடைக்காரன்டா, அண்ணே நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு. என்ன தம்பி, நான் உங்கள்கிட்ட என்ன குட்டி கேட்டேன்? நாய்க்குட்டி தானே இப்போ கேட்டேன், வெள்ளை நாய்க்குட்டி தானே கேட்டேன். ஆமாம் நீங்கள் பன்னிக்குட்டியை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கடைக்காரன்ட்ட போய் சண்டை போட்டான். என்னப்பா சொல்கிற, நான் நாய்க்குட்டி தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கடைக்கார அந்த கூடையை திறந்து பார்க்கும் பொழுது நாய்க்குட்டி கத்திக்கிட்டு வந்துச்சான். என்னப்பா தம்பி நாய்க்குட்டியை போய் பன்னிக்குட்டின்னு சொல்கிறியே அப்படின்னு கடைக்காரன் அவனை பிடிச்சி வஞ்சிவிட்டான். என்னடா இது, வரும்பொழுது போகும்பொழுது நாய்க்குட்டி, வரும்பொழுது பன்னிக்குட்டி, இங்கே வந்தால் திருப்பி நாய்க்குட்டியாக இருக்குன்னு அவனுக்கு ஒரே குழப்பம். சரி எங்கள் அப்பா தான் ஏதோ செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டான், திருப்பி அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு திருப்பி வரப்போ திருப்பி அதே மாதிரி அந்த பையன்கிட்ட விளாட்றான். திருப்பி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விளையாட்டுக்கு அதே மாதிரி எடுத்து நாய்க்குட்டி எடுத்துகிட்டு பன்னிக்குட்டியை திருப்பி வச்சுட்டாங்க. திருப்பி அவன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பாவுக்கு சரியான கோபம். அதை திறந்து பார்த்தாலும் மறுபடியும் பன்னிக்குட்டி தான். அவருக்கு ஒரே டென்ஷன், பயங்கர கோபம் அவருக்கு. நான் பிடிச்ச வஞ்சி, நீ படித்தவன் தானே, உனக்கு அறிவில்லை, என்ன செய்கிற நீ, நான் உன்ட்ட என்ன சொல்லி காசு கொடுத்தேன், ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வானா இது கூட உன்னால் செய்ய முடியலையேன்னு சொல்லி பயங்கரமாக திட்டு அவனை இது பண்ணோன்னே
பாரு பன்னிக்குட்டியை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவன் உடனே ஒன்றும் பேசலை, அமைதியாக இருந்துட்டு, அப்பா இது பன்னிக்குட்டி தான். கடைக்கு போனா நாய்க்குட்டி, வீட்டுக்கு வந்தா பன்னிக்குட்டி. எப்படி? கடைக்கு போனா நாய்க்குட்டி, வீட்டுக்கு வந்தா பன்னிக்குட்டி. நாமளும் ஒரு சில நேரங்களில் அப்படிதாங்க இருக்கிறோம். நல்ல வார்த்தைகளை கேட்குறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்குறோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? வீட்டுக்கு வந்த உடனே அந்த பன்னிக்குட்டி மாதிரி நம்மளுடைய கோபங்களை எல்லாம் காட்டுறோம். ஆனால் வெளியில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு சர்ச்சுக்கோ ஆலயத்திற்கோ ஒரு கூட்டத்திற்கோ போனால் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுக்கு வந்த உடனே பன்னிக்குட்டி மாதிரி நம்ம மாறக்கூடாது. வெளியில் போனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் வென்று விடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன்பா, நான் வெட்கப்படலப்பா. எனக்கு இரு பரிவாரங்களை கொடுத்து வழி நடத்துகிறவர் மத்தியில் இருக்கிறார். இந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். இந்த பாடலை பாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே இறங்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு இரு பரிவாரங்களை கொடுத்து அனுப்ப போறார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளோட தான் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை தட்டு உற்சாகமா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. பெருங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. பெருங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோக்கே கையாசிச்சு எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், நீன எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தேன். எல்லோக்கே கையாசிட்டு எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே
எல்லோக்கே எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். வேண்டியதெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியதெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் நேசர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் நேசர் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கும் அஞ்சிடே. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வில் வேலனானார், யாருக்கு பயப்படுவேன். ஆமென். அவரே வாழ்வில் வேலனானார், யாருக்கும் பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல,
உன்னைய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உன்னைய என்னை கைவிடல, வெறும் கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல காத்து வந்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவரே எங்களை வழிநடத்த போற எபினேசரே ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்களை வெறி கையாய் அனுப்பாத தேவனே, இரு பரிவாரங்களை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தேவனே உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். எதுவும் எங்களை அணுகாது தகப்பனே, எதுவும் எங்களை தீண்டாது தகப்பனே. நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. நன்றி 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 நன்றி. ஓ ரீ கபா பாபா பாபா லர ர பாபா பாபா. ஓ ரீ பாபா பாபா ர ர ர ர ர கபா பாபா. நன்றி நன்றி. ஓ ரீ கபா லர ர பாபா. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ ரீ கபா லர ந பா லர த ர. ஓ ரீ கபா பாபா லர ர பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நிரப்பினதற்காக நன்றி அப்பா. எங்களை நீர் தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியிலே நீர் வந்ததற்காக நன்றி அப்பா. நாங்கள் வெறுங்கையாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு இரு பரிவாரங்களை கொடுத்து வழி நடத்துகிறவரே நன்றியோடு துதிக்கிறோமையா. நாங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எபினேசராய் இருக்கிறவரே ஆண்டவரே, எபினேசராய் எங்கள் வாழ்க்கையில வந்தவரே, எங்களை தேடி வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஐயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஐயா. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இறங்கு வந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் தகப்பனே. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு செய்ய போறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நம்பி வந்திருக்கிறாய், நீ என்னை நம்பி வந்திருக்கிறாய். நீ என் வீட்டுக்கு போகும் பொழுது உனக்கு நான் பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வருஷத்துல நீ முந்தினவைகளை நினைக்காதே, பூர்ணமானவைகளை சிந்திக்காதே. இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். அவாந்திரத்திலே வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நான், வனாந்திரத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நான். உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஐயா. ஆராதனை 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 ஆராதனை. நன்றியோடு துதிக்கிறோம்யா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே உடைய சத்தியமான வார்த்தைகளை ஆண்டவரே, நீர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீர் சொன்னதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னவரே, அது இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீதியான வேளையிலும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் தகப்பனே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.